அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, இந்த சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சித்திரை மாதம் என்பது குரோதி வருடம். சித்திரை மாதத்தில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்குங்க. என்றைக்குமே நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ரிஷபராசி நேயர்கள் அழகானவர்கள், அறிவானவர்கள், பண்பானவர்கள், அதே நேரம் நல்ல ஒரு இனிமையாக பேசக்கூடியவர்கள், நல்ல நட்பை கொண்டவர்கள், அடுத்தவங்க பார்த்தாலே ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நல்ல நளினத்தை, அழகை கொண்டவர்கள் நீங்கள். அதாவது சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள். உங்ககிட்ட எப்போதுமே காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய பேர் எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்கள், நீங்கள் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது சித்திரை மாதம் பிறக்கும் போதே பாருங்கள், உங்களுக்கு அதாவது 5ல் கேது பகவான் இருக்கார், 10ல் சனி பகவான் செவ்வாய் இருக்கார், 11ல் சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் இருக்கார், 12ல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், குரு பகவான் இருக்கார். இப்போ இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் அப்படின்னாலே பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும், அதாவது ரொம்ப அந்த பெருமாளை மகாலட்சுமியை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அடிக்கடி பெருமாள் கோயில் போவீங்க. அழகான பொருட்கள் கண்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூக்கள் பிடிக்கும். அதே மாதிரி நல்ல விலை உயர்ந்த துணிமணிகள்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. நகைகள்லாம் நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. புடவையெல்லாம் நல்ல அழகான புடவையாக கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரம் ரொம்ப அழகாகவும் நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் இப்போ 5வது, அதாவது 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். நீங்கள் எத்தனையோ ரிஷபராசி நேயர்கள்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த வெளிநாடு போகக்கூடாத ஒரு சூழலில் அவங்க இருப்பாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது கேது பகவான் 5ல் இருந்தாலே பல தேசம், அதாவது வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வரும்போதே நீங்கள் அதை பயன்படுத்திக்கிங்க. இல்லை என்னால் போக முடியல, நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னானே தெரில, தட்டிகிட்டே போகுது, பணத்தை ரெடி பண்ணினாலும் அதற்கு உண்டான சூழ்நிலை அமையுதில்ல அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காரைக்குடியில் பிள்ளையார்பட்டி கோயில் இருக்குது. அங்கே பாஸ்போர்ட் விநாயகர் அப்படின்னே இருக்கார். நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் அங்கே போயிட்டு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலில் போயிட்டு பாஸ்போர்ட் விநாயகர்னு உள்ளே இருக்கார். அவருக்கு உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், பிறந்த தேதியெல்லாம் சொல்லி தேங்காய் பழம், அர்ச்சனை தட்டு வாங்கி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் உடனே சரியான நேரத்தில் கிடைக்கும். நீங்கள் வெளிநாடு நல்ல விதமாக போயிட்டு நல்லபடியாக சம்பாரிச்சிட்டு கை நிறைய பணத்தோட, கை நிறைய இல்லை பெட்டி நிறைய பணத்தோடு வரக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 5ல் கேது பகவான் இருக்கார். நீங்கள் விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச உபயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. விநாயகர் விபூதியை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் செய்யுங்கள். பெண்களாக இருந்தால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்குங்க. அந்த 3 நாள் வீட்டு விளக்கு வரும்போது இதை நீங்கள் எடுத்து வீட்டில் வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களாக இருந்தால் முடியும் போதெல்லாம் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருந்தால் காலையில் போய் விநாயகரை வணங்கி விட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்கள். அவரே உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கண்டிப்பாக உங்களை வெளிநாடு கண்டிப்பாக அனுப்பிச்சி வைப்பார். அடுத்தது 10ல் செவ்வாயும் சனியும் இருக்கார். செவ்வாயும் சனியும் 10ல் இருந்தாலே, அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். 10 என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் இருக்காங்க. செவ்வாய் என்பது மங்களகாரகன், சனி என்பது தொழில்காரகன், ஆயுள்காரகன். அப்போ தொழிலை குறிக்கக்கூடியவர் 10லேயே இருக்கார். அப்போ செவ்வாய் என்பது பூமி சம்மந்தப்பட்ட பொருள், அதாவது ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அதாவது ஒரு இப்போ கறிக்கடையெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த 10ல் செவ்வாய் இருந்தால் தான்
அமோகமான பலன்கள். கண்டிப்பாக ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுவாக ஓடும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். மிலிட்ரியில் போலீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஹோட்டல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அமோகமாக தொழில் வந்து அமோகமாக பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் வந்து இதுவாக இருப்பார். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் நடத்துகிறீங்க, பூமியை நம்பி ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்து இதில் கிடைக்கும். இப்போ சனி இருக்கிறதுனால பழைய பொருள்லாம் வாங்கி விற்பாங்க, இறக்குமதி ஏற்றுமதி அது மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த 10ல் இந்த சனி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்க கார்லாம் கூட வாங்கி விற்பாங்க. அதே மாதிரி பழைய வீடை வந்து வாங்கி புதுப்பிச்சு அதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஃப்ளாட் இருந்தால் அதை வாங்கி அதை நல்லா புதுப்பிச்சு அதை சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அமோகமான பலன்கள், நல்ல லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 11ல் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார். அப்போ அவங்களுக்கு வந்து தன லாபத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் அங்கே இருக்கிறதுனால சுக போஜனம், அதாவது நிறைய விருந்து உபசரிப்பு இதிலெல்லாம் கலந்துப்பீங்க. வெளியூர் போவீங்க, இடப்பெயர்ச்சி உண்டு, பிரயாணம் உண்டு, ஒரு நல்ல நகை நட்டு இதெல்லாம் வாங்கி அழகு பார்ப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அமையக்கூடிய அத்தனை ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. வருகிற குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு பலனை வந்து தரப்போகுது. ரெண்டாவது இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா 12ல் சூரியனும் குருவும் இருக்கார். எனவே கொழுப்பு சம்மந்தப்பட்டதை நீங்கள் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் நீங்கள் வந்து விரய செலவு, அதாவது மருத்துவருக்கு தன விரயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட அதாவது மாமிசம் இதெல்லாம் இருந்தால் கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காய்கறி கீரை இதெல்லாம் சேர்த்துக்குங்க. 12ல் வந்து குரு இருந்தாலே வியாதி, அதாவது வியாதியை தந்து செலவை தருவார். அதனால் அந்த செலவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு போய் விளக்கு போடுங்க. 2 நெய் தீபம் நீங்கள் வந்து போட்டுட்டு, அவருக்கு வந்து கொண்டக்கடலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கொண்டக்கடலையை நல்லா உச்சிட்டு நீங்கள் வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு கடுகு இதெல்லாம் தாளித்து விட்டு கோயிலுக்கு போய் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு அருமையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இதுதான் வந்து கரெக்டான முறை. கொண்டக்கடலை நம்ம வந்து விளக்கேற்றும் போது அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை தூக்கி அந்த குருக்கள் வந்து கீழே தான் போடுவாங்க, யாருக்குமே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பயன்படுத்தி நம்ம சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அந்த கொண்டக்கடலையை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே ரிஷப ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் நல்ல அமோகமாக இருக்குது. எனவே சுக்கிரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் வந்து அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போங்க. போய் மேலும் மேலும் அந்த மகாலட்சுமியை பிரீத்தி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வித நன்மையும் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.